கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விளையாவதையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் கட்டாயம் அந்நிய பாஷை பேச வேண்டுமா? அந்நிய பாஷைகளை பேசினால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தமா? அந்நிய பாஷைகளை சபைகளிலே பேசலாமா? சில சபைகளிலே அந்நிய பாஷைகளை குறித்து, அபிஷேகத்தை குறித்து பேசுவதே இல்லையே. அந்நிய பாஷைகளை சபைகளில் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்களே. அந்நிய பாஷைகள் எல்லாம் முதலாம் நூற்றாண்டிலே, அதாவது ஆதி அப்போஸ்தலர் காலத்தோடு அது முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் நம்புகிறோம், அந்த அபிஷேகத்தை, வரங்களை எல்லாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த காலத்திலே இருக்கிற இந்த அபிஷேகம், இந்த வரங்கள் எல்லாம் உண்மை அல்ல என்று சிலர் சொல்லுகிறார்களே. இதெல்லாம் என்ன? இதை பற்றிய உங்களுடைய விளக்கம் என்ன என்று அநேகர் கேட்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்கள். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கு பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அங்கு அவர் இறங்கின உடனே என்ன நடக்குது என்றால், அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழே எங்கும் இருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள், அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே நாம் இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கின உடனே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எந்த இடத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் பாஷைகளை பேசினதாக வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும். இது கொர்நேலியுவின் வீட்டில நடக்குது. இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. இவர்கள் யூதர் அல்லாதவர்கள். நன்றாய் கவனிங்கள். இவர்கள் மத்தியிலே பேதுரு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனிங்கள், முதல் முறையாக இவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க. இவர்கள் யூதர் அல்லாதவர்கள். விசுவாசத்தோடே அவர்கள் அதை கேட்டார்கள். கேட்ட உடனே அவர்கள் அபிஷேகம் பெறுகிறாங்க. இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கல, ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெறுகிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதற்கான ஒரு வெளிப்படையான அடையாளம், கிளியர்
ஐடென்டிஃபிகேஷன், ஐடென்டிட்டி. அது என்னன்னு கேட்டால், அவர்கள் தங்களுக்கு தந்த அந்த பல பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறார்கள். இதை பேதுருவும் கூட வந்த மற்ற யூதர்களும் அது கேட்குறாங்க, என்னடா இது, நம்மளை போலவே இவர்களும் பேசுகிறார்களே என்று சொல்லி. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கான ஒரு அடையாளம், அங்கு வெளிப்படையான அடையாளம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19:6 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த இடத்திலும் நாம் பார்க்கிறோம், அந்த எபேசு பட்டணத்துல அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவிக்காக கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அங்கு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது ஒரு வெளிப்படையான அடையாளம், பரிசுத்த ஆவியை பெற்றதற்கான ஒரு அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியால், அதாவது பரிசுத்த ஆவியால் நமக்கு அருளப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கான ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறது. அது வரமாகவும் அது சில இடங்களிலே செயல்படுகிறது. இந்த அந்நிய பாஷையை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அந்நிய பாஷை என்றால் என்ன? எனக்கு தெரியாத வேறொரு மொழியை நான் பேசினால் அந்த மொழி எனக்கு அந்நிய மொழியா இருக்கிறபடினால அதை அந்நிய பாஷை என்று நாம் அழைக்கிறோம். எனக்கு அந்த மொழி தெரிந்திருக்குமானால் அது எனக்கு அந்நிய மொழி கிடையாது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இது ஏன் அந்நிய பாஷை, அந்நிய மொழி என்று அழைக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க பேசுற பாஷையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு அவர்கள் பேசும்போது அவங்க கூடியிருந்தவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அப்படி என்றால் நீங்கள் பேசுகிறதை எங்களால் புரிந்து கொள்ள முடியலையே என்று கேட்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்க்கிறோம், அங்கு அதாவது பாஷைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்நிய பாஷைகளை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாஷைகளிலே மனுஷர் பாஷைகள் என்று இருக்கிறது, தூதர் பாஷைகள் என்று இருக்கிறது, அதுவும் அல்லாமல் பரலோக பாஷையும் இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது சிலர் மனுஷர் பாஷைகளை பேசுவார்கள், சிலர் தூதர் பாஷைகளை பேசுவார்கள், சிலர் பரலோக பாஷைகளை பேசுவார்கள். கொர்நேலியின் வீட்டிலே அவர்கள் எல்லாரும் பல பாஷைகளை பேசினார்கள், ஆனால் மனுஷர் பாஷைகளை பேசினார்கள் என்று இல்லை. அவர்கள் மனுஷர் பாஷைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன என்று நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே அவரவர்கள் என்ன செய்தாங்க, அந்தந்த வரத்தின்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாஷையில, அந்நிய பாஷையில பேசினார்கள். அங்கு கூடியிருந்தவர்கள் நம்ம எல்லாரும் தங்கள் ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோமே என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது, இது மனுஷர் பாஷைகள். மனுஷர் பாஷைகளை ஆவியானவர் அவர்களுக்கு பேசும்படி ஒரு வரமாக அந்த அந்நிய பாஷை செயல்பட்டது. இது எதற்காக என்றால், அங்கு கூடியிருந்தவர்களுடைய ரட்சிப்புக்காக இது ஒரு வரமாக அது செயல்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சில இடங்களிலே மனுஷருடைய ரட்சிப்புக்காக நமக்கு தெரியாத அந்த மனுஷருடைய பாஷைகளை ஆவியானவர் நமக்கு வரமாக கொடுப்பார். சீஷர்கள் மேல இறங்கின போது இது ஒரு அடையாளமாகவும் செயல்பட்டது, வரமாகவும் செயல்பட்டது. அங்கிருந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். கொர்நேலியின் வீட்டிலே யார் ஞானஸ்தானம் எடுத்தார்கள்? பேசினவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அங்கு வேறு யாரும் அந்த பாஷைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை. காரணம், அவர்கள் பேசின பாஷை அது மனுஷர் பாஷையும் அல்ல, அது ரட்சிப்புக்காக கொடுக்கப்படவில்லை.
அது ஒரு வரமாக கொடுக்கப்படவில்லை. கவனிங்கள், அது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்நிய பாஷையில பேசுகிறவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறதே. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் என்ன செய்யணும்? அர்த்தத்தை சொல்ல வேண்டும். வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2-4 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று இருக்கிறது. அப்படி என்றால் தேவனிடத்தில் பேசுகிற அந்நிய பாஷை இருக்கிறது, மனுஷரிடத்தில் பேசுகிற அந்நிய பாஷை இருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளன்று பேசினவர்கள் மனுஷரிடத்தில் பேசுகிற அந்நிய பாஷையை பேசினார்கள். கவனிங்கள், அப்ப தேவனிடத்தில் பேசுகிற அந்நிய பாஷையும் இருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் அந்நிய பாஷையில பேசும்போது அதற்கு வியாக்கியானம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் தேவனோடு பேசுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதைதான் நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அந்நிய பாஷை சபைகளிலே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பேசப்பட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த அந்நிய பாஷை பேசப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் வசனங்களை. 1 கொரிந்தியர் 14:19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே மன்னிக்கவும் 19ஆம் வசனம் இல்லையா? 19ஆம் வசனத்துல அப்படி இருந்தும் நான் சபையிலே, குறிப்பாக அவர் சொல்ல, சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும், அப்படி என்றால் பவுலே சபையிலே அந்நிய பாஷைகளை பேசி இருக்கிறார் என்று தெளிவாகிறது. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? இங்கேயும் பார்க்கிறோம் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு 23 இல்லையா? சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து, அப்படி என்றால் சபையார் எல்லாரும் கூடி வருகிற இடத்திலே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி இருக்கிறார்கள். அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது என்று எழுதப்பட்டிருக்கு. சபையிலே அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ். 26ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. இந்த இடத்திலும் சபை கூடி வந்திருக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதை பட்டியலிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகும், ஒழுங்கும் கரவுமாக செய்யப்பட வேண்டும். அதை தான் அவர் சொல்லுகிறார். யாராவது அந்நிய பாஷையில பேசினது உண்டானால் அது 2 பேர் மட்டியில அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டியில அடங்கவும் ஒவ்வொருவராக பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதற்கான ஒரு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இல்லைனா சபையில பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்று எழுதப்பட்டு, அப்படி என்றால் கவனிங்கள், தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுகிற அந்த ஒரு அந்நிய பாஷை சபையில இருந்தது. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் நம்ம கூடி வரும்போது அந்நிய பாஷையிலே தேவன் தருகிற தீர்க்க தரிசனமான காரியங்களை, தரிசனங்களை அவர்கள் பேசுகிறது உண்டு. அப்படி தீர்க்க தரிசனமாக தேவன் அருளுகிற அந்த ஒரு அந்நிய பாஷையிலே பேசுகிற அந்த காரியத்தை
குறித்து தான் அப்போஸ்தலனாக சொல்றார். அதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, தேவனிடத்தில் பேசல, இப்போ அந்நிய பாஷையில மனுஷரிடத்துல பேசுறீங்க. அந்த மனுஷனுக்கு நீங்க பேசுகிறது என்னன்னு அர்த்தம் தெரியணும். தெரியாம நீங்க பாட்டு அந்நிய பாஷையில நீங்க ஜெபம் பண்றது அல்லது அவங்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்றது, அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. சில ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையிலே பேசுவாங்க. அவங்களுக்காக என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் அவங்க ஆமேன் என்று இசைவு சொல்ல முடியும் இல்லையா? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அந்நிய பாஷையிலே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அது அர்த்தத்தையும் நம்ம சொல்லணும். இப்படிதான் சபையில வந்திருக்கும் போது ஒருத்தர் 2 பேர் அல்லது 3 பேர் பேசணும், ஒருவன் அர்த்தத்தையும் சொல்லணும். இது சபையின் பக்தி விருத்திக்காக. நல்லா கவனிங்க, தன்னுடைய சொந்த பக்தி விருத்திக்காக பேசப்படுகிறதும் உண்டு, சபையின் பக்தி விருத்திக்காக பேசப்படுகிற அந்நிய பாஷையும் உண்டு. ஆகவே இந்த அந்நிய பாஷையை குறித்தான இந்த குழப்பங்கள் நம்முடைய மத்தியிலே நீங்கி, இன்னும் ஏதாகிலும் தெளிவாக உங்களுக்கு இதை பற்றி தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு இதிலிருந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.